போற இடத்துல எல்லாம் எதை பிரசங்கம் பண்றாங்க? என்ன ஆச்சு, ஏன் அப்படி ஓடி வரீங்க, ஏன் உங்க உயிரை யாரு ஏன் உயிரை எடுக்கிறா? அதுவா? அது ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, இயேசுவானவர் வேத வாக்கியன்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியன்படி நமது பாவங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு இருந்து எல்லாருக்கும் தரிசனமானார். 12 பேருக்கு தரிசனமானார். அந்த 12 பேரை நாங்க பார்த்தோம். அதுல ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டாங்க. அதனால நாங்க எல்லாரும் செதறி வந்து இப்படி ஒருத்தர் உயிரோட எழுந்தாருன்னு நாங்க யார்கிட்ட சாட்சியா கேட்டோமோ அதை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம். அப்படியா? சூப்பர். அப்ப இவரை ஏற்றுக்கொள்றதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமில்லை, எங்களை மாதிரி உங்களையும் கொள்ளுவாங்க, அவ்வளவுதான். அப்படியா? வெரி குட். அப்போ அவர் ஒன்னா செத்து போயிடுவோம் இல்ல, என்ன பண்றது? கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு நித்திய ஜீவன் அவர் என்ன செய்கிறார்? தருகிறார். அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? எப்படி சொல்றீங்க? ஐயா, அததாங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம். அவர் உயிரோட என்ன செஞ்சாரு? எழுந்தார். ஓ, உயிரோட எழுந்தார். அவர் எழுந்துருவாரு. அப்ப நம்ம அவர் எழுந்ததுனால நம்மளையும் எழுப்புவாரு. எப்படி